ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போதுன்னா 50. அதில் எத்தனை பேர் வரலையா? 14% வரலையா? ஓகே, வருகை புரியாத மாணவர்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது வருகை புரியாத மாணவர்களின் எண்ணிக்கை இது எப்படி கண்டுபிடிக்கின்றான்னா, மொத்தமாக பார்க்கும்போது 50 ஸ்டூடெண்ட்ஸு, அதில் எத்தனை பேர் வரல? நம்மளுக்கு 14% வரல. எத்தனை பேர் வரல? 14% வரல. ஓகேவா? அப்போ இங்கே பார்க்கும்போது 14/100 ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்ததுனால இன்ட்டு இங்கே என்ன வரணும்? இங்கே 15 வரும். இது கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸ் வரும். இது 1 டைம்ஸு, இது 7 டைம்ஸ் வரும். அப்போது ஸ்கூலுக்கு வராத பசங்களோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 7. நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கை, ஸோ வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை, ஸோ மொத்தமாக 50, அதில் 7 பேர் வரல. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா 43 பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் பார்க்கும்போது சி.